ஆலமர நிழல்ல மறைஞ்சிருக்கு ஒரு பயங்கரமான மர்மம். ஜானியின் நடனத்தில் பொதிந்திருந்தது ஒரு சாப உணர்வு. கிராமத்தோட ஒவ்வொரு மனிதர் மேலையும் அவனுடைய நிழல் சுத்திக்கிட்டு இருந்தது. உண்மையை கண்டுபிடிக்க போன அந்த குமாரும் அதே பாதையில் தொலைந்து போனான். மகா பூஜை இரவன்று அவனும் ஜானியின் நடனத்தில் மூழ்கி போனான். குமார் அப்புறம் ரக்ஷிதா ட்ரெயினோட ஒரு போகியில உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேரும் குமாரோட கிராமம் பகாரிக்கு போய்கிட்டு இருக்காங்க. ரக்ஷிதா இந்த பயணத்தை ரசிச்சுக்கிட்டு வரா. ஜன்னலுக்கு வெளியில மாறிக்கிட்டு வர அந்த காட்சிகளை பார்த்து முகத்துல ஒரு லேசான சிரிப்பு தெரியுது. ஆனால் குமார் கொஞ்சம் அமைதியா ஏதோ தொலைந்து போனது போல இருந்தான். அவனுடைய இந்த அமைதி தான் ரக்ஷிதாவை கொஞ்சம் கவலைப்பட வச்சிருச்சு. என்னாச்சு உனக்கு? நான் உங்க அம்மாவை பார்க்கணும்னு சொன்னதுல இருந்து நீ ரொம்ப அமைதியா இருக்க. ஏன் நான் அவங்கள பார்க்கறது உனக்கு விருப்பம் இல்லையா? அது விஷயம் இல்ல, நான் என் கிராமத்துக்கு போக விரும்பல. எப்பா, உனக்கு தெரியுமா நீ எவ்வளவு பாக்கியசாலி தெரியுமா? உனக்கு ஒரு கிராமம் கூட இருக்கு. இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? பின்ன என்னவா, எனக்கு கிராமம்னு எதுவும் கிடையாது. அதனால லீவ்ல எங்கேயும் போறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது இல்ல. என்னோட ஃபேமிலியே சிட்டில தான் இருக்காங்க. அதனால நான் கிராமத்தை என்ஜாய் பண்ணதே கிடையாது. ஆனா இப்ப நாங்க போறேன் இல்லையா, அதனால நல்லா என்ஜாய் பண்ண போறேன். ஆனா நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். என்னது? ஆட, நீ இவ்வளவு சீக்கிரமா மறந்துட்ட? அட சரி சரி, நாம அங்கிருந்து 3 நாள்ல திரும்பி வந்துடலாம். நான் அங்க தனியா வெளியே போக மாட்டேன். அப்புறம் யார்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டேன். குட் கேர்ள். அதுக்கு ரக்ஷிதா உடனே சிரிச்சா. அப்புறம் குமார் லேசா தலையை அசைச்சு சரின்னு சொன்னான். ட்ரெயின் தன்னுடைய வேகத்துல முன்னாடி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் பயணமும் அது பாட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு மரப்பெட்டி மூடி இருந்தது. அவங்க குமாரோட ஒரு போட்டோவை எடுத்தாங்க. அப்புறம் அதை பார்த்தபடி அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. கமலி அங்க இருந்து அங்க இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கிட்ட வந்தாங்க. அவங்க அந்த குமாரோட போட்டோவை எடுத்துட்டு வந்து அந்த மரத்துக்கிட்ட வச்சாங்க. அப்புறம் தண்ணியில குங்குமத்தை கரைச்சு அந்த போட்டோவில் குமாரோட முகத்துல ஒரு சேலைய போல அந்த கலரை பூசினாங்க. இந்த வேலை முடிஞ்ச உடனே அவங்க எழுந்து கொஞ்ச நேரம் அந்த போட்டோவையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் குமாரும் ரக்ஷிதாவும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க தன்னுடைய பொருட்களை கையில எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் கிராமத்தை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சாங்க. கிராமத்துல ஏதோ ஒரு பரபரப்பான சத்தம் கேக்குது. இத பார்த்துட்டு ரக்ஷிதாவுக்கு கொஞ்சம் விசித்திரமா தெரிஞ்சது. ஏன்னா குமார் அவகிட்ட என்ன சொல்லியிருந்தான்னா, அதாவது அவனுடைய கிராமம் சாதாரணமா ரொம்ப அமைதியாவும் கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும்னு சொன்னான். குமார், உன்னோட கிராமம் கொஞ்சம் அமைதியா இருக்கும்னு சொல்லி சொன்ன, ஆனா இங்க ரொம்ப பரபரப்பா இருக்கே. ஏதோ பண்டிகைக்கான ஏற்பாடு நடக்குது போல இருக்கு. வாவ், என்ன மாதிரி பண்டிகை? ஆமா, இது நம்ம இருக்கும்போது நடக்குமா? அதெல்லாம் விடு, முதல்ல சீக்கிரமா நட. ரக்ஷிதாக்கு கொஞ்சம் விசித்திரமா தெரிஞ்சது. ஏன்னா குமார் இத பத்தி பேச விரும்பல. இருந்தாலும் அவ அதை பெருசா கண்டுக்கவே இல்ல. அப்புறம் அவன் கூட முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குமார் ரக்ஷிதாவோட வீட்டுக்குள்ளர வந்தான். அவனுடைய அம்மா கமலி அவனை பார்த்தாங்க. கண்ணில் கண்ணீரோட அவங்க குமாரை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் அவனுடைய முதுக லேசா தட்டினாங்க. ஆமா, நீ இவ்வளவு நாள எங்க போயிட்ட? உனக்கு இந்த கிராமத்தோட ஞாபகமே வரலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல. இப்போ கொஞ்ச நாளைக்கு நான் உங்க கூட தான் இருக்க போறேன். கமலி கொஞ்சம் பின்னாடி விலகினாங்க. அப்புறம் அங்க இருக்கிற ரக்ஷிதாவை பார்த்தாங்க. குமார் தன்னுடைய அம்மாவுக்கு ரக்ஷிதாவை அறிமுகம் பண்ணி வச்சான். அம்மா வணக்கங்கம்மா. அம்மா, இவதான் ரக்ஷிதா. நான் இவளை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, நாங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம். ஆனா கண்ணா, இந்த கல்யாணம்... ஐயோ அம்மா, அதெல்லாம் நீங்க விடுங்க. முதல்ல உங்க கையால நல்லதா ஏதாவது சமைச்சு கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. குமார் தன்னுடைய அம்மா கூட உள்ள போயிட்டான். ஆனா ரக்ஷிதா அதே இடத்துல நின்னுட்டு இருந்தா. அவளுக்கு தெரிஞ்சது குமார் தங்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறான்னு. ஆனா அவ இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. அப்புறம் அங்கேயே நின்னுட்டு இருந்தா. ராத்திரி ரக்ஷிதா கமலி கூட பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு தூக்கமே வரல. அதனால அவ திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ எழுந்து கமலிய பார்க்க ஆரம்பிச்சா. கமலி ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க.
அவ மெல்லமா பெட்டை விட்டு இறங்கினா. அப்புறம் லிவிங் ரூமை நோக்கி போனா. அங்கதான் குமார் தூங்கிக்கிட்டு இருந்தான். அவ அவனை பார்த்தா. அப்புறம் அவனும் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறத பார்த்தா. இத பார்த்துட்டு அவளோட முகத்துல லேசான ஒரு சிரிப்பு தோன்றுச்சு. அப்புறம் அவ அவங்களுடைய பேக்கு கிட்ட போனா. அப்புறம் அதுல இருந்து அவ ஒரு கேமராவை எடுத்தா. அவ யாருக்கும் தெரியாம வெளியே கிளம்பினா. அப்புறம் கிராமத்தோட ஆள் நடமாட்டம் இல்லாத தெருக்களுக்கு வந்தா. கேமராவை கையில வச்சுக்கிட்டு vlog பண்ண அவ ஆரம்பிச்சிட்டா. ஸோ காய்ஸ், இன்னைக்கு நான் ஒரு புது கிராமத்துக்கு வந்திருக்கேன். ஹாரர் டூரிஸ்டோட இன்னொரு புது எபிசோடுக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த கிராமத்தோட பழைய மரத்தோட பேய பத்தி. ரக்ஷிதா தன்னோட கையில கேமரா வச்சுக்கிட்டு நடந்துகிட்டே vlog பண்ணிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரக்ஷிதா பகாரில பேய் இடங்களை பத்தி அவ தேடிக்கிட்டு இருந்தா. அப்ப அவளுக்கு ஒரு லிங்க் கிடைச்சது. அங்க ஒரு இடத்தோட பேய் மரத்தை பத்தி எழுதி இருந்தது. மர்மமான விஷயம் என்னன்னா, அது அதே மரம் தான். அந்த மரத்துக்கு கீழே தான் குமாரோட அம்மா அவனுடைய போட்டோவை வச்சிருந்தாங்க. அப்புறம் அதுல குங்குமம் பூசப்பட்டிருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரக்ஷிதா தனியா நடந்துகிட்டே அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து சேர்ந்துட்டா. அவ நாலாபுறமும் சுத்தி பார்த்தா. அப்புறம் மறுபடியும் தன்னுடைய கேமராவை கையில எடுத்துக்கிட்டா. ரக்ஷிதா கையில கேமராவை வச்சுக்கிட்டு அந்த ஆலமரத்து பக்கத்துல நின்னுகிட்டு தன்னையே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்ப நாம வந்திருக்கிறது அதே மரம் தான். இந்த மரத்தை தான் கிராமத்துக்காரங்க பேய் மரம்ன்றாங்க. வாங்க இத ஒரு ரவுண்ட் சுத்தி பாப்போம். இது மூலமா நாம தெரிஞ்சுப்போம் நிஜமாவே இதுல ஏதாவது இருக்கான்னு. ரக்ஷிதா அந்த மரத்தை சுத்தி சுத்தி வந்து அதோட அடர்ந்த விழுதுகளை பார்த்தா. ஆனா அவளுக்கு அதுல எதுவுமே தெரியல. அவ அந்த மரத்தோட அடிபாகத்தை ரெக்கார்ட் பண்ணும்போது அப்பதான் அவளுக்கு அந்த இடத்துல ஒரு பேப்பர் கிடைச்சது. ரொம்ப ஆர்வத்தோட அவ கீழே குடிஞ்சா. அத கையில எடுத்தா. அப்புறம் ரொம்ப கவனமா அதை பார்த்தா. திடீர்னு அவளோட கண்ணெல்லாம் அசந்து போயிடுச்சு. ஏன்னா அது வேற யாரும் இல்ல, அது குமாரோட போட்டோ தான். அத ஒரு பெண்ணை போல கலர் பூசிருந்தாங்க. இத பார்த்துட்டு ரக்ஷிதா ரொம்பவே பயந்து போயிட்டா. அப்புறம் அவ உடனே வீட்டை நோக்கி திரும்பி போக ஆரம்பிச்சா. போகும்போது போற வழியில அவ ஒரு வயசான ஆளை பார்த்தா. அவ போய் அவர்கிட்ட மோதினா. அப்புறம் கொஞ்சம் அதிர்ந்து போய் பின்னாடி விலகி போனா. ஆமா, யார் நீ? அப்புறம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இங்கதான் கிராமத்துல என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆமா, நீங்க யாரு? நான் இந்த கிராமத்தோட உள்ளூர் பண்டிதர். இந்த மரம் சபிக்கப்பட்ட விஷயம் உனக்கு தெரியாதா? இங்க ராத்திரி வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஆ, அது நான் வழி தடுமாறி வந்துட்டேன். நான் கிளம்புறேன். அவ முன்னாடி நடந்து போன போது அந்த வயசான ஆளு அவளோட கைய நல்லா இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாரு. ரக்ஷிதா திரும்பி அவரை பார்த்தா. என்ன விளையாட்டு இது? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீ இங்க இருந்து எதுவும் கையில எடுத்துக்கல? நான் இங்க இருந்து எதுவும் எடுக்கல. இப்ப என்ன போக விடுங்க. அவ போய் சொல்லிட்டா. ஏன்னா குமாரோட போட்டோவை அவ தன்னோட கையில எடுத்துக்கிட்டா. அவ தன்னுடைய கையை தட்டி விட்டுட்டு அப்புறம் ரொம்ப வேகமா கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிச்சா. அந்த வயசான ஆளு அதே இடத்துல நின்னாரு. அப்புறம் அவ போறத பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அடுத்த நாள் காலையில குமாரோட அம்மா கமலி மண் அடுப்புல சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ரக்ஷிதா ரூமை விட்டு வெளியில வந்தா. கமலி அவ பக்கம் திரும்பி பார்த்தாங்க. என்னடா அம்மா கண்ணா, எழுந்துட்டியா? ஆமாங்கம்மா. அது சரி, நல்ல தூக்கம் வந்துச்சா? ஆமாம்மா, நல்ல தூக்கம் வந்தது. சரி, நல்ல விஷயம். இப்போ சொல்லு, நீ எந்த சிட்டியை சேர்ந்த பொண்ணு? நான் மும்பையிலேருந்து வந்திருக்கேம்மா. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சரிடா கண்ணா, கேளு. ரக்ஷிதாவுக்கு முன்னாள் ராத்திரி அந்த மரத்துக்கடையில் கிடைச்ச ஃபோட்டோ கமலி முன்னாடி கொண்டு போய் வச்சா. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் கமலி ரொம்ப கோவத்தோட எழுந்து நின்னா. அப்புறம் அவளோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. என்ன காரியம் பண்ணிருக்க நீ? அம்மா, இது என்னது? இதை செஞ்சது யாரு? கமலி தன்னுடைய தலையை வீட்டு சுவத்துல போய் இடிச்சுக்கிட்டா. ஐயோ, இப்படி ஆயிடுச்சே. ஐயோ, நான் மோசம் போயிட்டேன். இனிமே என் பையனுக்கு என்ன ஆகும்னு தெரியலையே. ஐயோ, என் பையனுக்கு என்ன ஆகுமோ? இதை பார்த்துட்டு ரக்ஷிதா அதிர்ச்சியாய் நின்னா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குமார் தன்னுடைய அம்மா அழற சத்தத்தை கேட்டுட்டு வெளியே வந்தான்.
அப்புறம் அவங்கள சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அம்மா அம்மா உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இந்த மாதிரி நீங்க பண்றீங்க? கண்ணா, போன வருஷம் எந்த சாபம் உங்க அப்பாவை போய் விழுங்குச்சோ, நான் அதை முறியடிக்கிறதுக்காக அதே ஆலமரத்துக்கு அடியில போய் பூஜை செஞ்சுட்டு வந்தேன். ஆனா இந்த பொண்ணு அந்த பூஜையை கெடுத்துட்டாப்பா. எல்லாம் நாசமா போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு கண்ணா. குமார் ரக்ஷிதாவை பார்த்தான். அதுக்கப்புறம் அங்க இருந்த அந்த போட்டோவை பார்த்தான். அதுல குங்குமம் பூசப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அவன் அந்த கமலியை பார்த்தான். அம்மா இன்னுமா நீங்க அந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? கண்ணா, உனக்கு தெரியாதுப்பா, இந்த சாபம் இந்த கிராமத்தோட நிறைய ஆம்பளைங்களோட கதையை முடிச்சிருச்சு. நான் விரும்பலப்பா இதனோட கோபம் உன் அப்பாவுக்கு அப்புறம் ஓ மேலேயும் படணும்னு. அம்மா நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, எனக்கு எதுவும் ஆகாது. அப்படின்னா கண்ணா, முதல்ல இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த கிராமத்தை விட்டு போயிடு. உனக்கு எந்த சங்கடமும் வரக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன்ப்பா. எனக்கு ஒன்றும் ஆகாதுமா, எனக்கு ஒன்றும் ஆகாது. குமார் அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு போனான். ரக்ஷிதா அங்கேயே நின்றுட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு எதுவுமே புரியல, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குமார் அந்த முக்கிய ஹாலுக்கு வந்தான். அப்புறம் ரக்ஷிதாக்கு முன்னாடி போய் உட்காந்தான். இது என்ன நடக்குது குமார்? ஐ எம் சாரி, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைச்சு வச்சிருந்தேன். அதனால தான் நான் இங்க வரத்துக்கே விரும்பல. ஆனா விஷயம் என்ன? குமார் ரக்ஷிதா கிட்ட அந்த கிராமத்தோட கடந்த காலத்தை பத்தி சொன்னான். ஜானி இந்த கிராமத்தோட பெரிய நடனக்காரன். அவனுடைய அந்த சின்ன நடனம் ரொம்பவும் பிரபலமானது. அவனை கிராமத்துல நடக்கிற ஒவ்வொரு பெரிய ஃபங்க்ஷனுக்கும் நடனம் ஆடுறதுக்காக கூப்பிடுவாங்க. डीजे बजाओ बजाओ तेज रे रात भर नाचब नाचब 20 रे हमार नजर से पीले हाथ मत लगी हा बार के रानी हूँ मैं याद रखी हा बार वाली रानी हूँ मैं देखो जरा ना चली रात भर जागे सारा शहर नोट उड़ाओ रे प्रभु आजा पास मारा तूफान से टकराए हा होई जाए हा बेहर राजा देखे ले रहे चुप चुप के आवा आंखों से इशारा करी होश उड़ावा दुपट्टा उड़ावेली हवा सुन ले ई बावा हमार कमरिया पे नजर सबके जावा डीजे बजा बजा तेज रे रात भर नाचा नाचा 20 रे हमार नजर से पीले हाथ मत लगी हा बार के रानी हूँ मैं याद रखी हा அவன் தன் வருமானத்துல பெரிய பங்க கிராமத்து ஏழை பசங்களுக்கு சாப்பாடு அப்புறம் துணிமணி வாங்கறதுக்கு செலவு பண்ணுவான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் அவன் கிராமத்துல சேர்ந்த ஒரு பொண்ணு ஆஸ்தாவை விரும்ப ஆரம்பிச்சான். கிராமத்து ஜனங்களுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. உன்ன மாதிரி நடனம் ஆடுறவன் ஒருத்தன் இந்த கிராமத்து பொண்ணை விரும்புறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. ஆனா தலைவரையா, காதலிக்கிறதுன்றது ஒரு தனி மனிதனோட உரிமை இல்லையா? எனக்கு ஏன் இல்லைன்றீங்க? அவங்க அவனை அடிச்சு உதைச்சு கிராமத்துக்கு வெளியில இருக்கிற அந்த ஆலமரத்துக்கு அடியில தூக்கி வீசிட்டாங்க. அடுத்த நாள் ஜானி அதே மரத்துல தூக்குல தொங்கிட்டான். ஆனா அவன் இந்த கிராமத்துக்கு ஒரு சாபமும் கொடுத்தான். அதாவது அவனுடைய அடையாளம் இந்த கிராமத்துக்கு கஷ்டமா இருக்குன்னா இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவனை மாதிரியே வாழ்வான். ஆனா இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட புரியல. அன்னிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் கிராமத்தோட மகா பூஜை அன்னைக்கு யாராவது ஒரு ஆண் காணாம போயிடுவாங்க. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இதுக்கு காரணம் ஜானியோட ஆத்மான்னு. ஆனா எப்படி நீ இதெல்லாம் நம்புறியா என்ன? கிராமத்து பண்டிதர் தான் சொன்னாரு. அப்படி யாராவது அவனுடைய கோபத்துக்கு முன்னாடி அவங்களே தன்னை இந்த மாதிரி அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா ஜானியோட ஆத்மா அவனை தொந்தரவு பண்ணாது. நீ இதெல்லாம் நம்புறியா என்ன? இனிமே நான் யாரையும் நம்பவும் விடமாட்டேன். இந்த ரகசியத்தோட மர்மத்தை நான் அம்பலப்படுத்தியே தீருவேன். ஆனா எப்படி? இன்னைக்கு ராத்திரி நாம ஜானியோட வீட்டுக்கு போவோம். அவன் வீடு அந்த மரத்துக்கு பின்னாடி தான் இருக்கு. மக்களோட நம்பிக்கை என்னன்னா கிராமத்துல இருந்து காணாம போன ஆளுங்க எல்லாருமே அங்கதான் இருக்கிறதா நம்புறாங்க. நாம அங்க போவோம். அப்புறம் அந்த இடத்தோட வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கிராமத்து ஜனங்களுக்கு சொல்லுவோம். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அது மூட நம்பிக்கையை தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு. ரக்ஷிதாவும் சரிங்கிற மாதிரி தலையை அசைச்சா.
ராத்திரி குமாரும் ரக்ஷிதாவும் ஜானியோட வீட்டுக்கு போனாங்க. அவங்க பூட்டை உடைச்சாங்க. அப்புறம் உள்ள காலடி எடுத்து வச்சாங்க. 2 பேரும் வீட்டுக்குள்ள இங்கே அங்கன்னு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரக்ஷிதா தன்னோட பேக்கில் இருக்கிற கேமராவை எடுத்து குமார் கையில் கொடுத்தா. குமார் அந்த கேமராவை தனக்கு முன்னாடி பிடிச்சான். அப்புறம் அதை அவன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சான். யாராவது இருக்கீங்களா? குமாருக்கும் ரக்ஷிதாவுக்கும் எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அதனால அவங்க முன்னாடி போகிறதுக்கு முடிவு பண்ணாங்க. வீட்டை சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஒரு மூடப்பட்ட அறை அங்கே தெரிஞ்சது. அங்கேருந்து ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது. குமார் அந்த அறையை திறந்து அது என்னன்னு பார்க்கணுன்னு முடிவு பண்ணான். அவன் அந்த கதவை திறந்ததும் 2 பேரோட கண்களும் பயத்தில் உறைஞ்சி போயிடுச்சு. அந்த அறையில் கிராமத்திலேருந்து காணாமல் போன ஆட்களோட துணிமணிகள் நிறைஞ்சிருந்தது. அந்த துணிமணிகளுக்கு நடுவில் குமாருக்கு தன்னோட அப்பாவோட ட்ரெஸ்ஸும் கிடச்சிது. அவன் அதை போய் எடுத்தான். அப்புறம் அழ ஆரம்பிச்சான். அப்பா, அப்பா, அப்பா. மனசை தேத்திக்கோ குமார், நாம இங்கேருந்து போயாகணும், வா. குமார் சரின்னு தலையை அசைச்சான். அப்புறம் அவன் அங்கேருந்து புறப்பட ஆரம்பிச்சான். மெயின் டோரு கிட்ட போகும்போது அவங்களுக்கு டோலக்கோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அவங்க அந்த சத்தம் கேட்குற இடத்த பார்த்தாங்க. 2 பேரோட கண்களும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போச்சு. அப்புறம் அவங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. குமார் அந்த குரலை நோக்கி போக ஆரம்பிச்சான். ஆனால் ரக்ஷிதா அவனோட கைகளை பிடிச்சு வேண்டான்னு சொல்லி தடுத்தா. ஆனாலும் தன்னோட அப்பாவை இழந்த துக்கத்தில் குமார் அந்த சத்தத்தை நோக்கி போக ஆரம்பிச்சான். அந்த சத்தம் அந்த வீட்டோட பின்னாடி இருக்கிற லான்ல இருந்து கேட்டுச்சு. குமாரும் ரக்ஷிதாவும் அந்த இடத்துக்கு போன உடனே பயத்தில் அவங்க கண்ணெல்லாம் உறைஞ்சி போச்சு. लहंगा लहराई दे देखेला जमाना चाल देख के हमार भूले ला दीवाना कमरिया मटकाई दे बाजे तराना आंखें लड़ाई दे हम बड़ा मन माना अरे देख कैसे चलेली குமாரும் ரக்ஷிதாவும் அங்கேயே அப்படி நின்னுட்டாங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் திடீர்னு டோலக்கோட சத்தம் நின்னுடுச்சு. ஏதோ அவங்களுக்கு கனவு கலைஞ்சது போல இருந்தது. அங்க என்ன நடக்குதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஜானியோட பார்வை அவங்க மேல பட்டுடுச்சு. அவன் அவங்கள நோக்கி வந்தான். 2 பேரும் பயந்து போய் வீட்டோட மெயின் டோர் கிட்ட ஓடினாங்க. குமார் ரக்ஷிதா பின்னாடி ஓட ஆரம்பிச்சான். ரக்ஷிதா அங்கிருந்து வெளியே போயிட்டா. ஆனா குமார் பின்னாடியே இருந்துட்டான். ஜானியோட ஆத்மா குமாரை பிடிச்சுக்கிச்சு. அங்க கேமரால ஜானி அவனுடைய நடன உடையில அதுல தெரிஞ்சான். யாராலையும் தப்பிக்க முடியாது. இன்றைய நாள் ஒரு ஆளு காக்ரா சோழி அணிஞ்சுக்கிட்டு டோலக்கோட வாசிப்பு சத்தத்துக்கு ஆடிட்டு இருந்தாரு. அவன் விடாம ஆடிக்கிட்டே இருந்தான். बजाओ बजाओ तेज रे रात भर नाचब नाचब बीस रे हमार கொஞ்ச நேரத்துல காலடிகள் வேகமாக ஆரம்பிச்சது. அப்புறம் திடீர்னு அவன் நின்னுட்டான். அது வேற யாரும் கிடையாது, அதுதான் குமார். இப்ப அவன் ஒரு பேயா மாறிட்டான். இந்த சாபம் என்னைக்கும் அது முடியவே இல்லை. அப்புறம் இன்னைக்கும் ஒவ்வொரு மகா பூஜை அன்னைக்கு ராத்திரியும்